நான் சொல்றேன், இயேசுவை நாமத்தினாலே சில தடைக்கு நடுவுல, சில தண்ணீருக்கு நடுவுல, சில நெருப்புக்கு நடுவுல, சில பிரச்சனைக்கு நடுவுல பர்பஸா கர்த்தர் உட்கார வைக்கிறாரு, பர்பஸா உன்னை நடத்துறாரு. ஆனா பயப்படாத, பயப்படாத. அதுக்கு பிற்பாடு இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா, உன்னதத்துல இருந்து ஆவி ஊற்றப்பட வரைக்கும் தான் அப்படி இருப்ப. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, பிற்பாடு மகிமை வெளிப்படும், மகிமை வெளிப்படும். அடைச்சு வச்சிருக்கிறாரு, நோவாவை வச்சு பூட்டி வச்சிருக்கிறாரு. எத்தனையோ ஆசீர்வாதங்களே என்னால பார்க்க முடியல. யுத்த நாளில் என் முகத்தை அவர் மறைச்சு வச்சிருக்கிறாரு. தீங்கு நாளிலே கூடாரத்தில் ஒளிச்சு வச்சிருக்கிறார். எத்தனை காரியங்கள் தெரியுமா? விட்டுருங்க ஆண்டவரே. நான் சொல்ற கட்டப்பட்ட கழுத வாழ்க்கையில பெரிய திட்டம், பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரு. இந்த ஊரை சுத்திட்டு வருதுங்க பாத்தீங்களா, கட்ட அவிழ்ச்சிட்டு அது பாட்டு போயிட்டு சந்தோஷமா என்ன நினைக்கிறோமோ மனசு மாம்ச விரும்பினது போல வாழ்றாங்க பாத்தீங்களா. அவங்க வாழ்க்கையில தேவ திட்டம் இல்ல. இன்னைக்கு கட்டப்பட்டிருந்தாலும் முட்டி போட்டு கத்தரை நோக்கி பார்க்கறல, உன் வாழ்க்கையில நீ தேவ மகிமையை பாப்ப.